கடந்த காலங்களில் இலங்கை நாடானது பல்வேறுபட்ட பொருளாதார சமூக அரசியல் ரீதியான நெருக்கடிகளுக்குள்ளால் சிக்கியிருந்த நிலையிலும் கூட இந்த நாட்டின் சுகாதாரத்துறையை பாதுகாப்பதற்காக, இந்த நாட்டு மக்களின் உயிர் வாழும் உரிமையை உறுதிப்படுத்துவதற்காக, இலவச சுகாதாரத்துறையின் தரத்தினை மேம்படுத்துவதற்காக வரையறைகளுக்கு அப்பால் சென்று வைத்தியர்கள் உள்ளடங்கலான சுகாதார சேவை ஊழியர்கள் அரும்பாடுபட்டு இந்த சுகாதாரத்துறை கீழே சரிந்து விழாது பாதுகாத்தனர். எனவே அவர்களை தைரியம் இழக்கச் செய்வதற்காக அவர்களுக்கு எதிராக முறைகேடான ஒழுக்காற்று விசாரணை என்கின்ற பெயரில் அவர்களை தைரியம் இழக்கச் செய்து அவர்களை பாதிப்புகளுக்கு உள்ளாக்குவதற்கான இந்த முறைகேடான விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். பிரச்சினையில் ஒரு பாரதூரமான விடயம் என்னவென்று சொன்னால், இந்த நாட்டின் சுகாதாரத்துறை உயர்ந்த தரத்தில் பேணப்பட வேண்டும், இந்த நாட்டு மக்களுக்கு உயரிய சுகாதார சேவை பெறப்பட வேண்டும் என்ற நோக்கில்தான் இந்த நாட்டில் உள்ள வைத்தியர்கள் உள்ளடங்கலான சுகாதார சேவை ஊழியர்கள் பாடுபட்டனர். இந்த பிரச்சனைகள் தொடர்பாக, மருந்து பற்றாக்குறை காரணமாக நோயாளிகள் எதிர்நோக்குகின்ற சிரமங்கள் தொடர்பாக, தரமற்ற மருந்து பொருட்கள், அதே போன்று இந்த பொறிமுறையில் காணப்படுகின்ற ஊழல்கள் தொடர்பாகவும் எங்களுடைய அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தொடர்ச்சியாக அதிகாரிகளை தெளிவுபடுத்தியது. அதே போன்று ஊடகங்கள் வாயிலாகவும் இது தொடர்பாக தகவல்கள் வெளியிட்டிருந்தது. எனவே வைத்தியர் பாலித ராஜபக்ச அந்த சூழலில் காணப்பட்ட பதுளை வைத்தியசாலையில் காணப்பட்ட மருந்து பற்றாக்குறை தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டது தொடர்பாக இந்த பிரச்சினையை, இந்த நாட்டு மக்கள் எதிர்நோக்குகின்ற இந்த பிரச்சினையை வெளியிட்டதன் காரணமாக, கருத்து தெரிவித்ததன் காரணமாக அவருக்கு எதிராக அடக்குமுறையை பிரயோகிப்பதற்கான அடக்குமுறைக்காக ஒரு ஒழுக்காற்று விசாரணையை முன்னெடுத்திருக்கின்றது. முன்னெடுப்பதற்கான எந்தவிதமான முறைப்பாடுகளுமின்றி முறைகேடான முறையில் தான் இந்த விசாரணை தொடர்ச்சியாக கடந்த வருடங்களாக இடம்பெற்று வருகின்றது. தொடர்பாக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும், வைத்தியர் பாலித ராஜபக்சவுக்கு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பது தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாகவும் நாடுபூராகவும் உள்ள 25 மாவட்டங்களையும் உள்ளடக்கியதாக பாரிய கவன ஈர்ப்பு போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்திருந்தோம். என்றாலும் கூட எந்த விதமான சாதகமான பதில்களும் இதுவரையும் கிடைக்கப்பெறாதன் காரணமாக நேற்றைய தினம் எங்களுடைய அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் அவசர மத்திய குழு கூட்டம் இடம்பெற்றது. எனவே இந்த பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வுகள் கிடைக்கப்படாதவிடின் நாட்டில் காணப்படுகின்ற அனைத்து வைத்தியசாலைகள் வளாகங்களிலும் வருகின்ற வாரமளவில் கருப்பு கொடியேற்றி எங்களுடைய எதிர்ப்பினை வெளியிடுவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அதே போன்றுதான் இந்த பிரச்சினை தொழிற்சங்க தலைவர்களை இன்று இந்த நாட்டில் காணப்பட்ட ஊழல்களை, பொதுமக்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுகின்ற பிரச்சினைகளை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்ததன் காரணமாக அரச தொழிற்சங்க தலைவர்களை அடக்குமுறைக்குள்ளாக்குகின்ற விடயம் நாளை பொதுமக்களுக்கும் பிரயோகிக்கப்படலாம். அதே போன்று நேற்றைய தினம் அவசர மத்திய குழு கூட்டம் இடம்பெற்ற தினத்திலிருந்து 7 நாட்கள் ஒரு வார கால அவகாசம் நாங்கள் விடுக்கின்றோம். அதாவது இந்த 7 நாட்களுக்குள் இந்த வைத்தியர் பாலித ராஜபக்சவுக்கு நீதி நிலைநாட்டப்படவில்லை என்று சொன்னால், வருகின்ற புதன்கிழமை 18ஆம் தேதி காலை 8 மணி முதல் ஒரு அடையாள தொழிற்சங்க போராட்டத்தினை நாங்கள் ஆரம்பிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எனவே இந்த போராட்டம் எவ்வாறு கொண்டு செல்லப்பட போகின்றது, எவ்வாறு இடம்பெறப் போகின்றது என்பது தொடர்பாக கால அவகாசம் காணப்படுகின்றது. எனவே இந்த பிரச்சினையை சுமூகமாக தீர்ப்பதற்கு அதிகாரிகள் முன்வர வேண்டும், ஜனாதிபதி முன்வர வேண்டும், சம்பந்தப்பட்ட சுகாதார அமைச்சு அதிகாரிகள் முன்வர வேண்டும். எனவே இவ்வாறு அடக்குமுறைகளை பிரயோகித்து, ஒழுக்காற்று விசாரணை என்கின்ற பெயரில் அடக்குமுறைகளை பிரயோகித்து தொழிற்சங்க தலைவர்களின் வாயை அடைத்து எங்களுடைய வாய்களை கட்டி போட்டு இந்த நாட்டு மக்களுடைய நலனுக்காக குரல் கொடுப்பதை தவிர்க்க முடியும் என்று யாராவது நினைப்பார்கள் என்றால் அது ஒரு தவறான முடிவாகவே நாங்கள் கருதுகின்றோம்.